ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் ஐபிஎல் சிஎஸ்கேவோட சின்ன தலை ரெய்னா ஐபிஎல் சீசன் 2020 துபாயில் நடந்தது. கரெக்டாக கோவிட் டைமில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம் சீசன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு ரெய்னா டீமை விட்டு விலகிட்டாரு. சீசன் இருந்து என்னால் மேட்ச் விளையாட முடியாது, நான் இந்தியாவுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்போ சிஎஸ்கேவோட ஓனரான என் ஸ்ரீனிவாசன் இவருக்கு பால்கனி ரூம் பிடிக்கல, அதனால டீமை விட்டு போயிட்டாரு, கிரிக்கெட் ஆடாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில்லி ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இதை பத்தி வாயை திறந்து பேசாத ரெய்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு இதுக்கான காரணம் என்ன, எதனால அவரு ஐபிஎல் சீசன் விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாலன் டாப் அப்படின்னு சொல்ற ஒரு இன்டர்வியூல இந்த வாரம் ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட அங்கிள் ஃபேமிலி டோட்டலா நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் குரூப்பால ப்ரூட்டலா மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மர்டர் பண்ணப்பட்டாங்க, அவர் கிளம்பி வந்துட்டாரு, திரும்ப போய் ஜாயின் பண்ணிருக்கலாம். பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கரெக்டா அது கோவிட் சீசன். அந்த டைம்ல தான் ஐபிஎல்ல பயோ பபிள் அப்படின்னு சொல்ற ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸும் அவர் திரும்ப போய் ஜாயின் பண்ண முடியாம போனதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி அந்த கேங்ஸ்டர் குரூப் என்ன குரூப், அந்த கேங்ஸ்டர் குரூப்பை பத்தி பார்க்க போறதுனால தீரன் அதிகாரம் 1 உங்க எல்லாரும் கார்த்திகோட படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த பயோ பபுள்னா என்ன, இந்த ரூல்ஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க, இதை பத்தி ஷார்ட்டா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்க நரேன் சிவ், நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சிவ். வீடியோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ரெய்னா ஃபேன்ஸோ, டோனி ஃபேன்ஸோ, சிஎஸ்கே ஃபேன்ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி புது புது வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க வீடியோவில் போகலாம். சுரேஷ் ரெய்னாவோட ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் இவங்க ஃபேமிலி பத்தி பார்க்கணும்னா, இவங்க ஆக்சுவலி ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க. இவங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து மூவ் ஆகி உத்தரப்பிரதேஷ்ல செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்களோட அங்கிள் ஃபேமிலி அங்கிருந்து மூவ் ஆகி பஞ்சாப்ல தரியல் அப்படின்னு சொல்ற ஒரு வில்லேஜ்ல இவங்க டோட்டலா மூவ் ஆகி செட்டில் ஆகுறாங்க. இவங்க அங்கிளோட நேம் என்னன்னு பார்க்கணும்னா அசோக் குமார், ஏஜ் 58. அவங்களோட அங்கிளோட ஒய்ஃப் ஆஷா தேவி, அவங்க ஒய்ஃப் ஏஜ் 55. அவங்க அங்கிளோட அம்மா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் ஆகுது, இவங்க கூட தான் இருக்காங்க. இவங்களோட பசங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 20 வயசுக்குள்ள இருக்கு. இப்படி ஃபேமிலியா இருக்க இவங்க தான் ரெய்னாவோட ஃபேமிலி. இவங்க கரெக்டா எப்பன்னு பாத்தீங்கன்னா, சீசன் 2020 ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஆகஸ்ட் 19 அப்போ கரெக்டா நைட்ல இந்த சம்பவம் நடக்குது. ஆகஸ்ட் 19 அப்போ மாடி மேல ஹோல் ஃபேமிலியும் மாடி மேல தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வீட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள நுழையிறாங்க ஒரு கேங்ஸ்டர் குரூப். இந்த கேங்ஸ்டர் குரூப் யாருன்னு பார்க்கணும்னா, தீரன் அதிகாரம் 1 பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அதுல பவேரியா அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் வரும். அவங்க நார்த் இந்தியால இருந்து வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் 200க்கும் மேற்பட்ட பல திருட்டு கொள்ளை சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இவங்க மேல 200க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு தமிழ்நாட்டில். இன்னும் இந்த குரூப் அதோட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். அதோட ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லலாம் இந்த குரூப்பை. இந்த குரூப் பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா காலா கச்சா கேங். இவங்கள ஜெட்டி கேங் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிலாம் ஒரு கேங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இருக்காங்க. இவங்க ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆண்ட காலத்துல இவங்க ஒரு பர்டிகுலர் இந்தியாவில் இருக்க பர்டிகுலர் காட்டுல மனுஷங்களா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட முக்கியமான வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருடுறது, வேட்டையாடி மிருகத்தை, காட்டுல இருக்க மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுறது, அங்க காட்டுல டிராவல் பண்ற ஒரு வழிபோக்கர்களை வந்து அவங்க கிட்ட இருந்து திருடுறது, இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு வராங்க. அந்த டைம்ல பிரிட்டிஷ் உள்ள வரவும் இவங்களை எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா,
இவங்க நல்லா வேட்டையாட தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால இவங்களோட இந்த வேட்டை திறனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம், புலி, மான், யானை இதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு இவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. காலம் போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும் போது இவங்களை கட்டுப்படுத்த முடியாம பிரிட்டிஷ் இவங்களை அடக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நிறைய இடத்துல பதுங்குறாங்க. குரூப்பா நிறைய இடத்துல செதறி பதுங்குறாங்க. அப்படி பதுங்கி வாழ ஆரம்பிச்சவங்க இவங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஏரியா செட் ஆகாம இவங்களுக்கு வாழ்றதுக்கும் ஒரு திறன் இல்லாததுனால இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் கொள்ளையடிக்கிறது, திருடுறது. இதை மட்டும் தான் கண்டினியூஸா பண்றாங்க. அப்படி அந்த டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தான் 2020 ரெய்னாவோட மாமா ஃபேமிலியை டோட்டலா ப்ரூட்டலா கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்குள்ள வரலாம். வீட்டை உடைச்சி உள்ள வந்தவங்க இந்த காலா கச்சா கேங் வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணி எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. கடைசியா அவங்க பீரோல பூட்டி வச்சிருக்க அந்த லாக்கரை உடைக்க முடியாததுனால அதுக்காக மேல மாடி மேல தூங்கிட்டு இருந்தவங்கள மேல போய் அவங்க மாமாவை மண்டை மேலேயே அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஆன்டிய அவங்களையும் மண்டை மேல அடிச்சு அவங்க பலத்த காயத்தோட ஐசியூல அட்மிட் பண்ற அளவுக்கு ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல அவங்க பசங்களை கூட்டின்னு போய் அந்த லாக்கரை திறக்க வச்சு எல்லாத்தையுமே லூட் பண்ணிட்டு கடைசியா ஃபேமிலியை மொத்தத்தையுமே கொன்னுட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. இது ரெய்னாவுக்கு கரெக்டா அன்னைக்கு தெரிய வரவும் ரெய்னாவால அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது கிரிக்கெட்ல. அது மட்டும் இல்ல, கிரிக்கெட்டை நான் எப்போ வேணா விளையாடலாம், லைஃப்ல எப்போ வேணா நான் கிரிக்கெட் விளையாடலாம், ஆனா இந்த டைம்ல நான் எங்க அப்பா கூட தான் இருக்கணும். ஏன்னா ஒரு நார்மலா டெத்தா இருந்தா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா இறந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ரூட்டல் மர்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு காசு பணத்துக்காக ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை பத்தி கேள்விப்படும் போது அந்த டைம்ல எப்படி இருக்கும்னு நம்மளுக்கும் அந்த ஃபீலிங்கை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அதோட வலி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி அந்த பெயின்ல இருந்ததுனால அவங்க அப்பா கூட அவர் இருக்கணும் அப்படின்றதுனால அவர் டோட்டலா இந்த ஐபிஎல்ல அப்படியே கேன்சல் பண்ணிட்டு டோட்டலா கிளம்பி வந்துட்டாரு. இதுதான் காரணம்னு சொல்லிட்டு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சுரேஷ் ரெய்னா. ஸோ நெக்ஸ்ட் என்னதான் வந்தாலும் திரும்ப போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவங்க அப்பாவுக்கு அவரோட ஆறுதலாக சொல்லிட்டு இவரும் டோட்டலா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாதி மேட்சுக்கு அப்புறமேட்டு போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஆனா ஜாயின் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும்னா பயோ பபிள் அப்படின்ற ஒரு ரூல். அந்த டைம்ல கோவிட் வர ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் கோவிடோட ஃபர்ஸ்ட் வேவ். இதனால என்ன ஆச்சுன்னா பயோ பபிள் அப்படின்ற ஒரு புது ரூல்ஸை இந்தியன் ஐபிஎல் கொண்டு வராங்க. இதுல என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோ பபிள் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க. என்னன்னா டீமுக்காக இந்த ஏரியா, ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு ஏரியா, பிரஸ்க்காக இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே தனி கேமராமேன்ஸ் யாரெல்லாம் குரூப்பா ஒர்க் பண்றாங்களோ ஒரு குரூப்புக்கு ஒரு ஏரியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பிரிச்சு அவங்கெல்லாம் பர்டிகுலரா அங்க மட்டும் கோவிட்ல பேண்டமிக்காக அங்க இருக்கணும், அதுல எல்லாரும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த டைம்ல ஐபிஎல் நடந்துச்சு. இதுக்கு பேர் தான் பயோ பபிள் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கோவிட் பேண்டமிக்னால நெகட்டிவ் அப்படின்னு டெஸ்ட் எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வரதுனால திரும்ப யாராவது உள்ள வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா டபுள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்ல வந்தாதான் திரும்ப உள்ள வர முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் செட் பண்ணிருந்தாங்க. அப்படி டபுள் நெகட்டிவ் எடுக்கணும்னா ஐபிஎல் சீசனே முடிஞ்சிடும். ஸோ அதனாலதான் ரெய்னாவால திரும்ப சீசன்ல கண்டினியூ பண்ணவும் முடியல. இந்த 2 காரணத்தை தான் அவர் விளையாட முடியாததுக்கு காரணமா இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த கேங், இந்த காலா கச்சா கேங் அப்படின்றது இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு ரெய்னா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இந்த மாதிரியும் மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க லைஃப்ல. ரெய்னா மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட்டர் லைஃப்ல கூட இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்மலாம் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா
கிட்டத்தட்ட நிறைய நார்த் இந்தியன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் என்டர் ஆகுறாங்க. நான் எல்லாரும் தப்பு சொல்ல மாட்டேன், பட் பர்டிகுலர் பீப்புள்ஸ் இப்படி இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி இருக்கிறதுக்கு அவங்க காரணம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட லைஃப்பை நம்ம கூட இருக்கிறோம், சொசைட்டியில் இருக்கிறோம், நம்ம தான் அவங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பட் அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா அவங்க படிக்கணும் இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு வெளியே வரும்போது அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்க இருக்க இடத்துல ஏதாவது ஒரு திருட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க மேலே பழி போடணும்னா அவங்கள தான் எடுத்துப்பாங்க. இது நார்மலாக லைஃப்பில் நடக்கிறது தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன புரியுது, சுரேஷ் ரெய்னாவோட லைஃப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேங்கில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வெளியே வரணும், படிக்கணும் அப்படின்னு வெளியே வராங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிய வருதுன்னா அவங்களுக்கு நம்ம என்கரேஜ் கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களோட பாஸ்ட்டை பற்றியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க ஃப்யூச்சரில் அந்த பாஸ்ட்டை கண்டினியூ பண்ண தான் செய்வாங்க. பட் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க ஃப்யூச்சரை நம்ம மாற்றுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அடுத்த ஸ்டெப்பை அவங்க கண்டினியூ பண்ணிவிட்டு அதை அவங்க டோட்டலாக மறந்துடுவாங்க. அவங்க லைஃப் வேறு மாதிரி போகும், நம்ம லைஃப்பும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொசைட்டி மேலே ஒரு அக்கறையோட இருந்தோன்னா நம்ம கூட இருக்க, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி நம்ம மேலே அக்கறையாக இருப்பாங்க. இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ இல்லை இது மாதிரி நிறைய நியூஸ் இருக்குது, இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி எதுவாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஒரு நல்ல வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.